நெருங்கி வரும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரத்தில் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது பொங்கல் திருநாளை மட்டுமே. கிராமங்கள் தோறும் விழாக்கோலம் பூண்டு காணப்படும் பொங்கல் திருநாளின் சிறப்பே அடுத்தடுத்து வரும் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டுகள்தான். இதற்காக காளைகளை தயார்படுத்தும் பிரம்மாண்ட பயிற்சி களமாக இருந்து வருகிறது சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமம். இலங்கையின் முன்னாள் அமைச்சரான செந்தில் தொண்டைமானின் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தோட்டம்தான் 20ற்கும் மேற்பட்ட காளைகளுக்கு பயிற்சி களமாக இருந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் சார்பாக வருடமும் எல்லா மாடுகளுக்கும் இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்து எல்லா புதுசாக வாங்கின மாடு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சு எல்லாத்தையும் மாடுபிடி வீரர்கள் அனைவருக்கும் விருந்தளித்து எல்லாத்துக்கும் இந்த ட்ரைனிங் நடத்துவோம். ஒரு நாள் நடத்தி ஜல்லிக்கட்டுக்கு எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மாடு போகுதுன்றதை முடிவு பண்ணி இது பண்ணுவோம். மதிப்பிற்குரிய கௌரவ தலைவர் செந்தில் தொண்டைமான் அவர் பண்ணையில் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே மாடுகளுக்கு பூரா பயிற்சி அளிக்கும் ஒரு போட்டியும் ஒரு விழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பொதுவாக மாடுகளுக்கு பொது நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மண் குத்தும் பயிற்சி, ஜிக்ஜாக் நம்ம எப்படி ஓடுவோம் அது மாதிரி ஜிக்ஜாக் பயிற்சியெல்லாம் இங்கே கொடுத்து வரும் பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுக்கு என்ன கான்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே வீரர்களையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். கேஜிஎஃப், பீமா, புலி, காங்கேயம், மயில, செவலை என பெயரிடப்பட்ட காளைகள் வசதி படைத்த செல்வந்தர்களின் வாரிசுகள் போல் தனி குடில் அமைத்து வளர்க்கப்படுகின்றன. தடகள வீரர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகளைப் போல் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக கூறுகின்றனர் காளை வளர்ப்பவர்கள். எங்கள்கிட்ட மொத்தம் 20 மாடு இருக்கு. அதுல 10 மாடுகளை தேர்வு பண்ணி அந்த 10 மாடுகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து முறையான நீச்சல் கொடுத்து முறையா தீவனம் கொடுத்து அந்த மாட்டை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாடை எங்க மாடு களத்தில் இறங்கும் பொழுது எதிரியை நாங்கள் கூப்பிடுகிற பாசை, சென்றவனே வென்றவனே போர்க்களத்தில் நின்றவனே புலியோடு கட்டி புரண்டவனே புறப்பட்டு வாடா என் காலை அடக்க அப்படி வீர முழக்கமிட்டு எங்க காலை வைப்பான். எங்க காலை அவுத்தாலே தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க புடியாரெல்லாம். காவல்துறையில் 30 ஆண்டு காலம் வேலை பார்த்தேன். ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வத்தினாலே விருப்பத்திற்காக நான் விருப்ப ஓய்விலே சென்று விட்டேன். அதனால என்னிடத்தில் எப்போதும் ஜல்லிக்கட்டு காலை உண்டு. எது எப்படியோ அடுத்தடுத்து வரும் நாட்கள் தமிழகத்தின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் ஜல்லிக்கட்டின் பெருமைகளையும் வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டும் நாட்களாகவே நகரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் நாசர்.